இங்கே ஆந்திராவில் ஒரு இடத்துல வந்து காலைல 7 மணிக்கு தான் ஒரு மளிகை கடை திறப்பார். நான் இருக்கிற ஏரியாவில் நான் இந்த விடிகாலம் இந்த கொத்தமல்லி கருவேப்பிலாம் வாங்குறவங்களாம் நான் தூரமாக போயிட்டு பைக்கில் போய் எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வருவேன். அந்த கடைக்காரர் ஒரு டைம் சொன்னேன், சார் நீங்கள் டெய்லி 5 மணிக்கு திறந்து பாருங்கள், நிறையா வியாபாரம் ஆகும் அப்படின்னா. யாரும் வாங்குறதில்ல, நீங்கள் திறந்து பாருங்கள் வாங்குவாங்க அப்படின்னா. 6 மணிக்கே திறந்தார். 6 மணிக்குள்ளே பரவாயில்ல, அங்கே இருக்கிற லேடிஸுங்களாம் அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த காலையில் கட்டி ஃப்ரெஷ்ஷாக வாங்குறதுல வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதனால் நீங்கள் கடை அந்த கடை 7 மணிக்கு தான் திறக்கணுன்ட்டு யாரும் போக மாட்டாங்க. நீ 6 மணிக்கு திறந்து பாரு, 6 மணிக்கு 5 மணிக்கு திறப்பாரு. இந்த கடையில் 5 மணிக்கு போனால் கிடைக்கும், நைட்டில் மறந்துட்டு பொருளாம் வாங்கலாம் அப்படின்றதுக்கு ஞாபகம் வரும்னு வச்சுங்களேன். விடிய 3 மணிக்கு வாழைப்பழம் விற்கிறார் ஒருத்தர். இங்கே நான் ஆந்திராவில் ஒரு இடத்துல கூடவே சிகரெட்டும் விற்கிறாரு. அது அங்கே போனால் நைட்டு 11 மணி ஆனாலும் இறங்கினா வாழைப்பழம் சாப்பிட்லான்றது ஒரு ஐடியா. அங்கே போனால் சிகரெட் கிடைக்கும்பா, நைட்டில் தம்மடிச்சு சொல்லலான்ற சிலர் வீட்டுக்கு தெரியாமல் வருவாங்க. அதே மாதிரி பஸ் ஸ்டாப்பில் 11 மணிக்கு தான் தமிழ்காரர் ஒருத்தர் டீ விற்கிறார். 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் விற்பார். அங்கே போனால் டீ குடிக்கலாம் அப்படின்றது, அங்கே தான் இரவு டீ கிடைக்கும் அப்படிங்கிறது. அது மாதிரி வந்து ரெகுலராக நீ வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது. வாங்குவான்னு நினச்சி பண்ணிங்கன்னா அந்த மக்கள் மனதில் அந்த இடம் ஞாபகம் இருக்குன்னு வச்சுங்களா.